சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் விஜய் காவிரி நீர் விவகாரம், நீட் விலக்கு, நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசினார். சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் விஜய் காவிரி நீர் விவகாரம், நீட் விலக்கு, நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசினார். வணக்கம் என்று தமது உரையை தொடங்கிய முதல்வர் விஜய், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்கள் மட்டும் 30% பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். தென்னக மாநிலங்கள் தங்களுக்குள் உளவு தகவல்களை பகிர்ந்து கூட்டு நடவடிக்கை மூலம் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டுமென்று கூறினார். இளைஞர்களுக்கு போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பதை தடுக்க ஆன்லைன் மருந்து விற்பனையை கட்டுப்படுத்தும் நடைமுறைகளை மத்திய அரசு பலப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். உற்பத்தி, சேவை மற்றும் கண்டுபிடிப்புகளில் தென்னிந்தியா முன்னணியில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த முதல்வர், தென் மாநிலங்களை ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலமாக மாற்றி பொதுவான உற்பத்தி மண்டலங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து பாதைகளை உருவாக்க வேண்டுமென்றார். தென் மாநிலங்களின் நீண்ட கடற்கரையை பயன்படுத்தி நீல பொருளாதாரத்தின் முழு ஆற்றலையும் வெளிக்கொணர வேண்டுமென்று கூறிய அவர், இதற்காக துறைமுகங்கள், உள்நாட்டு படகு போக்குவரத்து, மீன்பிடித்தல் மற்றும் கடலோர சுற்றுலாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் முதல்வர் கூறினார். கர்நாடகாவின் பொம்மசந்திராவிலிருந்து ஓசூர் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்தை மாநில எல்லைகளை தாண்டிய உள்கட்டமைப்புக்கு சிறந்த உதாரணமாக முதல்வர் சுட்டிக்காட்டினார். ஜிஎஸ்டிக்கு பின் குறைந்துள்ள மாநிலங்களின் வரி விதிப்பு உரிமைகளை மீட்டெடுக்க இணைந்து செயல்படவும் தென் மாநில முதல்வர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாய உத்தரவுகள் முழுமையாக மதிக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்திய முதல்வர் விஜய், காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளை உரிய காலத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றார். நீதிமன்ற தீர்ப்புகளின்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும். கங்கை காவிரி இணைப்புக்கு நீண்டகால திட்டம் தேவை என்றும் கூறிய முதல்வர் விஜய், தென் மாநிலங்களுக்கு தனி பேரிடர் மீட்புக் குழு வேண்டுமென்று வலியுறுத்தினார். தொடர்ந்து நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும், +2 மதிப்பெண் அடிப்படையில் MBBS மற்றும் PDS மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். தொகுதி மறுவரையறை மசோதா பரிசீலிக்கப்படும் போது தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையாது என்று சட்டப்பூர்வ உறுதியை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். வலுவான மாநிலங்களே வலுவான இந்தியாவை உருவாக்கும் என்று தமிழ்நாடு உறுதியாக நம்புகிறது. அந்த உணர்வுடன் மத்திய அரசு மற்றும் சகோதர மாநிலங்களுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான தமிழ்நாட்டின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று முதல்வர் தமது உரையை முடித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.